Dear student, 12th standard chapter 5 ல sum number 8 ல identify the type of the conic and find the center, focus, vertex and directrix. After each of the following, first question number 1, x minus 3 whole square divided by 225 plus y minus 4 whole square by 289 equal to 1. ஃபஸ்ட்டு என்ன நமக்கு கொடுத்துரு ஈக்குவேஷனராக ஐடென்டிஃபை பண்ணணும். எலிப்ஸா ஹைப்பர்போலாவா பேரபோலாவான்னு செக் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாக கேபிட்டல் எக்ஸ்ன்னு டினோட் பண்ணிக்கி இது ஃபுல்லாக கேபிட்டல் ஒய்னு கம்ப்ளீட் பண்ணிட்டா அப்போ கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் 225 கேபிட்டல் ஒய் ஸ்கொயர் பை 289 ப்ளஸ் வந்தால் இட் இஸ் என்ன எலிப்ஸ், மைனஸ் வந்தால் கம்பல்சரி ஹைப்பர்போலாம் யூஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஐடென்டிஃபை யூஸ் பண்ணிட்டோம், ஏன்னா இட் இஸ் எலிப்ஸ்ன்னு சொல்லிட்டோம். சரி, ஓகே, இந்த எலிப்ஸு இமேஜினரா எக்ஸ் ஆக்ஸில் இருக்குமா எலிப்ஸு ஒய் ஆக்ஸில் இருக்குமா ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணணும். இப்போ எது ஹையஸ்ட் வேல்யூ பாரு நமக்கு 289. அப்போ 289 மேலே ஒய் இருந்தால் இந்த மேஜர் ஆக்ஸ் அலாம்னா ஒய் ஆக்சிஸ். அதே ஏ ஸ்கொயர் வேல்யூ இங்கே ஹையஸ்ட் வேல்யூ இருந்துச்சுன்னா இதான் நமக்கு நேரம் எக்ஸ் ஆக்ஸு. அப்போ 289 ஒய்க்கு மேலே இருக்குது. அப்போ இதுதான் ஒய் ஆக்ஸ்னா மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்ஸ். ஓகே, ஹையஸ்ட் வேல்யூ ஏ ஸ்கொயர் எடுத்துக்கணும், லோயஸ்ட் வேல்யூ பி ஸ்கொயர் எடுத்துருக்கு. 289 ரூட் எடுத்தா ப்ளஸ் 17, 225 ரூட் எடுத்தா 15. இப்போ ஏவும் பி வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நான் இ வேல்யூ ஃபைன் பண்ணோம். 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் 1 மைனஸ் பி ஸ்கொயர் 225 பை 289 எல்சியம் எடுத்தா 289 மைனஸ் 225 289 லெஸ் பண்ணால் 64 பை 289 64 ரூட் எடுத்தா 8 2 என்ன 70. இப்போ ஃபார்முலாக்கு ஃபோக்கஸ்க்கு ஏ யூஸ் பண்ண போகிறோம். அது ஏ இங்கே ஃபாலோ பண்ணிக்கி ஏ ஈக்குவல் 17 ஏ வேல்யூ நமக்கு 17 தெரியும், இ வேல்யூ 8 மை 9. அப்போ கேன்சல் ஆக நம்ம ரிசல்ட் நமக்கு 17 8. நெக்ஸ்ட் என்ன வரும் நமக்கு டைரக்ட்ரிக்ஸுக்கு ஏ பை இ ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ அது ஏ பை இங்க ஃபார்ம்னா சிம்பிளை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஏ வேல்யூ 17, ஏ வேல்யூ 8 பை 17. இந்த 17 மேலே போனால் 289 பை 8. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அப்படியே போனால் இப்போ சம்ஸ் நம்மளாம் டேபிள் ஃபார்ம் பண்ணலாம். என்ன கேட்குறாங்க, சென்ட்ரு, ஃபோக்கஸு, வெர்டெக்ஸு, டைரக்ட்ஸு, இது 4 ரிசல்ட்டை ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ ஃபுல்லாக நம்ம கேபிட்டல் எக்ஸ் தான் மென்ஷன் பண்ணிக்கிறோம். அது ஸ்மால் ஒய்க்கு எக்ஸுக்கும் ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரெஃபர் கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஃபுல்லாக கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் ஆன்சரு. இது ஃபுல்லாக ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒயோட பாயிண்ட்டு. கேபிட்டல் எக்ஸுக்கு எக்ஸ் மைனஸ் 3 ஒய் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 3. ஃபஸ்ட்டு சென்டர் சி ஆஃப் 0,0. ஃபஸ்ட் ஸ்டார்ட் கேபிட்டல் எக்ஸில் 0 0 எக்ஸ் மைனஸ் நான் கேபிட்டல் எக்ஸில் 0 0 ஃபைன் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ கேபிட்டல் எக்ஸுக்கு 0 ஒய் ஈக்குவல் 0னா கேபிட்டல் எக்ஸுக்கு என்ன நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம், x minus 3 equal to 0, small x equal to 3, y minus 4 equal to 1, y equal to 4. அப்போ small x என்ன 3, small y 4. அப்போ சென்டர் 0,0 கேபிட்டல் எக்ஸில் ஸ்மால் x y என்ன 3,4 சேஞ்சஸ் ஆயிடுச்சு. இதான் நமக்கு செகண்ட் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் நேரம் இட் இஸ் மேஜர் எக்ஸ் ஒய் எக்ஸில் இருந்தானா எஃப் ஆஃப் 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. 2 ஃபோக்கஸ் வரும் நமக்கு, 2 டைரக்ட்ரிக்ஸ் வரும், நான் 2 வெர்டெக்ஸ் வரும். ஏன்னா நமக்கு 2 அப்போ என்னன்னா பதம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ போட்டுக்கிறோம். இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ நமக்கு 80 தெரியும். அப்போ எஃப் ஆஃப் 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் 8. கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் 0, கேபிட்டல் ஒய் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 8. அப்போ எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் 0, எக்ஸ் ஈக்குவல் 3, ஒய் மைனஸ் 4 ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 8. இந்த மைனஸ் 4 போனால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ எத்தனை ஒயில் எத்தனை 2 ரிசல்ட் வரும். ப்ளஸ் 8 ப்ளஸ் 4 ஒரு ரிசல்ட் என்ன நமக்கு ஃபஸ்ட்டு பாக்ஸ்னா எக்ஸுக்கு 3 ஒரு ஃபஸ்ட் நான் ப்ளஸ் 8 ப்ளஸ் 4 12. செகண்ட் நான் ஃபோக்கஸ் வரும் F2, அதே x3 ஒயில் வரும் -8 + 4 வரும் -4. இது வந்து 2 ப்ளஸ் 8 -8 2 நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டால் 2 ஒய் வேல்யூ 2 டிஃப்ரெண்ட் வேல்யூ வரும், எக்ஸ் வேல்யூ சேம் தான். ஓகே, அப்போ எஃப் ஆஃப் 1 3,12, எஃப் ஆஃப் 2 3,-4. அப்போ 2 ஃபோக்கஸ். நெக்ஸ்ட் வெர்டெக்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். 2 வெர்டெக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ, 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வேல்யூ தெரியும், 17 தெரியும். அப்போ இது கேபிட்டல் எக்ஸு கேபிட்டல் ஒய். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 17. இந்த மைனஸ் 4 இங்கே போனால் நமக்கு நேரம் ஒய்க்கு நான் கேபிட்டல் வைக்க ஒய் மைனஸ் 4 ஈக்குவல் 0 17. அப்போ இந்த மைனஸ் 4 போனால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ எத்தனை நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் 3 வரும்னு ப்ளஸ் 17 ப்ளஸ் 4 நமக்கு 21. ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸு. செகண்ட் வெர்டெக்ஸ் ஏ டேஷு அதே எக்ஸ் 3 -17 + 4 -13. அப்போ 2 வெர்டெக்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம், 2 ஃபோக்கஸ். என்ன நமக்கு டைரக்ட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுறோம்.
Next, directrix. Directrix na formula y equal to plus or minus a by e. Directrix y equal to plus or minus a e. Y க்கு என்ன யூஸ்னா அப்போ y equal to plus or minus a by e நம்ம ரிசல்ட் 289 by 8. Y minus 4 equal to ஏன்னா கேபிட்டல் y க்கு நான் y minus 4 equal to plus or minus 289 by 8. இப்போ minus 4 சரி போனால் plus 4 ஆகும். Y equal to நம்ம ரிசல்ட் நமக்கு plus or minus 289 by 8 plus 4. Y equal to 289 by 8 plus 4 1. Again y equal to நமக்கு minus 289 by 8 my plus 4. அப்போ LCM எடுத்தா y equal to இந்த 8 ங்க என்னறான் 289 by என்னறான் 8 4s are 32 by 8. अब ऐड பண்ண நம்ம ரிசல்ட் நமக்கு 289 நமக்கு 289 32 321 by 8. இதான் ஃபர்ஸ்ட் டைரக்ட்ரிக்ஸ். அகைன் டைரக்ட்ரிக்ஸ் அதே சேம் y equal to தெரிஞ்சா minus 289 minus 32 plus 32 divided by 8. இப்போ லெஸ் பண்ணுங்க மைனஸ் பண்ண நமக்கு நெக்ஸ்ட் எயிட்ல மைனஸ் பண்ணா நமக்குன்னா இன்னும் 7 பேலன்ஸ் நமக்கு என்ன 8 போனா 5 for 257. Y equal to minus 257 divided by 8. ஏன் மைனஸ் சிம்பிள் தான் அதிகமான விலைக்குது. அப்போ நெக்ஸ்ட் அப்போ இது ஒரு டைரக்ட்ரிக்ஸ் இது ஒரு டைரக்ட்ரிக்ஸ். ஓகே அப்போ சென்டர் போனால் ஃபோக்கஸ் வெர்டெக்ஸ் ஃபார்ம் பண்ணோம் டைரக்ட்ரிக்ஸ். ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஜஸ்ட் டயக்ராம். ஓகே எக்ஸாம் டயக்ராம் கேட்கல ஏன்னா டயக்ராம் யூஸ் பண்ணி வச்சுக்கி. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் ஃபைன் பண்ணுங்க. ஸ்மால் எக்ஸ் ஒய் ஸ்மால் எக்ஸ் 0 சென்டர் பண்ண 3 ஓகே 1 2 3 4 5 minus 1 minus 2 minus 3 1 2 3 4 y 4 next na minus 1 minus 2 minus 3 minus 4. okay first நமக்கு இப்போ டயக்ராம் இதுதான் x ஸ்மால் x ஸ்மால் வச்சு தான் டயக்ராம் ஃபார்ம் பண்ணோம். இங்கே தான் சென்டர் பாயிண்ட் என்ன 3,4 எக்ஸில் 3 ஒயில் நமக்குன்னா நமக்கு 4 எக்ஸில் 3 ஒயில் 4. த்ரீ கமா 4 இதான் நமக்கு சி ஆஃப் 3,4. நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் 3,12 எக்ஸில் 3 ஒயில் 12. ஃபஸ்ட்டு எது சென்டர் பாயிண்ட் அது நேராக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் சென்டர் பாயிண்ட்டு. அது நெக்ஸ்ட் நமக்கு இதனால் கேபிட்டல் எக்ஸு இது கேபிட்டல் ஒய் இது ஸ்மால் ஒய் தான் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா இப்போ நமக்கு என்ன எலிப்ஸ் நம்ம நமக்கு 6 4 5 6 7 8 9 டைம்ஸ் வருது. இப்போ இட் இஸ் ஹைபர் போல இதில் ஃபார்ம் பண்ண சொல்கிறேன் நமக்கு ஹைபர் போல ஆகும். மேஜர் எக்ஸ் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் எக்ஸ் நம்ம ஜஸ்ட் என்ன ஒரு அப்ராக்சிமேட்லி. ஓகே ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் செகண்ட் ஃபோக்கஸ் டைரக்ட்ரிக்ஸ் நமக்கு வெர்டெக்ஸ் ஏ டேஷ் இங்கே ஃபர்ஸ்ட் வெர்டெக்ஸ் டைரக்ட்ரிக்ஸ் நமக்கு இங்கே ஒரு டைரக்ட்ரிக்ஸ் y equal to e by e இங்கே நமக்கு y equal to minus a by ஜஸ்ட் வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட் பண்ணுவோம். இதான் நமக்கு இது சென்டர். சென்டர் வச்சு எக்ஸ்னா மேஜர் எக்ஸ் எக்ஸில் இருந்தால் எக்ஸ் எக்ஸ் ஒய் எக்ஸ் இருந்தால் ஒய் எக்ஸில் எலிப்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே இதுதான் ஜஸ்ட் நான் டயக்ராம்.